பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் டைரக்டரோட மியூசிக்காக இருக்கட்டும், நிறைய நெகட்டிவ் ஷாட்ஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து பிரபாகரன் சொல்லலாம், அவருடைய எஃபெக்ட் ரொம்ப பெரிய எஃபெக்ட்டு. அப்புறம் அருண் ராஜா, அப்புறம் நம்ம சிட்டி சாரு, கேமரா ஒர்க்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ் ப்ரொடியூசர். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற்றால் அவர் அடுத்த படம் பண்ணுவார். இந்த படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து லைஃப் கிடைக்கும். இதை வந்து மீடியாக்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எல்லாம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது உங்களோட கடமை. நீங்கள் தான் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை. ஒரு நல்ல கருத்து இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட அப்பா அம்மாவுக்கும் டைரக்டர்ஸுக்கும் என் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். 17ஆம் படம் ரிலீஸ் ஆகுது, ஏப்ரல் 17. தேங்க்ஸ். மும்பை படத்தில் நான் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் தினாமர்ஷுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையால் தான் நாங்களும் சரி, படமும் சரி, அடுத்த கட்டத்துலேயும் போகும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் உழைச்சிருக்கோம். டேரக்டரும் உழைச்சிருக்காரு, டேரக்டர் இது டெபியூ மூவி எல்லாம் சேர்ந்து உழைச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் தேட்டரில் சேர்க்கணும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். என் பேர் சிட்டி ராஜா. இந்த படத்தில் குணான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய டைரக்டர் சார் ஜெகன் ராயன் சாருக்கும் மற்றும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும், அதே மாதிரி எங்களெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சார் பாரதி ராஜா கேமராமேன், ரொம்ப நன்றி. இந்த படம் ஜெயிக்குதுன்னா அது உங்களால் தான் சார். நீங்கள் எல்லாம் படத்தை கொண்டு போய் தயவுசெய்து சேர்த்துறீங்க. பிகாஸ் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து எல்லாமே பக்கபலமாக இருந்து ஒரு நல்ல படம், ஒரு ஜெயிக்கிற படம். இது நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், ஜெயிக்கிற படம். நல்ல கதை, நான் லீனில் சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வாழ்த்துங்க, நாங்கள் வளர்கிறோம். உங்களால் இந்த கேரக்டர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெகன் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஓப்பன் ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணி ஒரு ஆக்டிங் ஸ்டோரியில் பார்த்துட்டு அதுவும் பாசிட்டிவ் கேரக்டர் ரிக்வஸ்ட் பண்ணுங்க சார். அதை பார்த்தோன்னே சொல்லிட்டு அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு உள்ள ஒரு பயம், சரி கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் கூப்பிட்டாரு, ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. சின்ன சின்ன ரூல்ஸ் நிறையா படங்களில் பண்ணுறேன், எடிட்ஸ்லாம் ஆயிருக்கு. பட் அது பார்ட் ஆஃப் சினிமா ப்ராசஸ், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் கண்டிப்பாக இங்கே பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த கேரக்டர். அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில், இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் என்னோடய லைஃப்பில் ஆஃப்டர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் முன்னாடி பண்ணிருக்கேன். பட் அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்ஸ் அகேன் ஜெகன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து சார் மைண்டில் இதுதான் அதை பண்ண நினச்சா அமித் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அவர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரூம் பாய் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா எங்கள் எல்லாருடைய ஒரு புது முயற்சி, முதல் முயற்சின்னு சொல்லலாம். ஸோ ஏசிஎம் சினிமாஸ் நிறுவனமாகட்டும், டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகிய நானாகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஸோ எல்லோரும் வந்து 100% இல்லை 200% எஃபர்ட்னே சொல்லலாம். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படத்தில். வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்லபடியாக அதை எடுத்து முடித்திருக்கிறார். நீங்கள் நல்ல ஆதரவு தந்து இந்த படம் வெற்றியடைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நிகழ்வுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் வந்து டைரக்ட் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து என்னை வந்து இந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எடுத்ததுக்கு என் கூட நடிக்க ஒத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன அவங்க சொல்லி சரி ஓகேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு. இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நான் வந்து யதார்த்தமாக தான் போட்டு வந்தேன். ப்ராமிஸாக நான் வந்து நிறைய விஷயங்கள் கண்டென்ட்டுக்கு பண்ணுவேன். ஆனால் இது யதார்த்தமாக போட்டு வந்தேன். இந்த படத்துலேயும் அதே காஸ்டியூம் தான் இருக்குது. இதை நான் வந்து இன்டர்வலில் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இதே இது சேம் போட்டு வந்துட்டோமே அப்படின்னு. ஸோ வந்து படத்தை எல்லோரும் பாருங்கள். படம் வந்து சூப்பராக காமெடியாக இருக்கும், த்ரில்லராக இருக்கும், நல்லாயிருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து அவமானங்களும் கஷ்டங்களும் தான் நான் தாண்டி வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான இடங்கள் வந்து புதுசு. அடுத்தடுத்து காமெடியானாக வரணுங்கிறது என்னுடைய நோக்கம். அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள்.
இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஸோ ஒரு விஷயம் சினிமாவில் வந்து நான் சினிமாவில் வந்து உங்களுக்கே தெரியும், சினிமாவில் வந்து ஒரு சின்ன ஒரு டூசு தான் நான். இப்போ தான் ஒரு படி கூட எடுத்து வைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வந்து தமிழ் சினிமாவில் வந்து காமெடி பிளேஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சொல்லிகிட்டே இருக்காங்க. அது என் காதுலேயும் விழுது. அப்படியே அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வடிவேல் சார், சந்தானம் சார் இந்த இடத்த அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு காமெடியனாக வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து சினிமா துறைக்கு இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிறது நிறைய இடத்த கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்படியே போயிட்டுருக்கு. அது என் பக்கம் கொஞ்சம் திருப்பினீங்கன்னா, நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். நான் ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். ஒரு காமெடியனாக வரணுன்னு என்னுடைய விருப்பம். அதாவது இப்போ நான் ஆக்டர் மட்டும் இல்லை, ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு எல்லாருமே கொடுத்தாங்கன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக அதை வந்து கேட்ச் பண்ணிப்பேன். ஒரு சான்ஸு நிறைய பேர் கேட்பாங்களே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நன்றி.